சிவன் நரசிம்மரின் கோபத்தை அடக்கிய கதை. நரசிம்மர் தன் அவதாரத்தில் ஹிரண்யகசிபுவை அழித்து பிரபஞ்சத்தில் அசாதாரண சக்தி கண்டவர். ஆனாலும் அவர் கோபம் ஒரு அளவுக்கு கடந்துவிட்டது. அவர் எங்கு போனாலும் கோபம் சூழ்ந்திருந்தது. ஆபத்தான சூழ்நிலைகள் உருவாகின. அப்போது சிவன் நரசிம்மரிடம் வந்தார். நரசிம்மா, உன் கோபம் பெருகும் போது அது அனைத்து பிரபஞ்சத்திலும் சேதத்தை ஏற்படுத்தும். அதனால் அமைதியை கொள் என்றார். நரசிம்மர் அதிர்ந்து, என் கோபம் மட்டும் போதுமானது, நான் நியாயத்திற்கு உரியதாக இவ்வாறு செய்கிறேன், இதை நிறுத்துவது எப்படி என்று கேட்டார். அதற்கு சிவன் நரசிம்மரின் பார்வையை நிதானமாக திருப்பி, நீ நேரில் காணும் பிரபஞ்சம் நல்லதல்ல. உன் கோபத்தால் அது அதிக சேதத்தை செய்யும். எனவே அதை அடக்க வேண்டும். உன் சாந்தி உன்னை மீண்டும் அமைதியுடனும் வலிமையுடனும் செயல்படுத்தும் என்று சொன்னார். நரசிம்மரின் மனம் நெகிழ்ந்தது. அதன் பின்னர் அவர் மிக நிம்மதியான குணத்தை அடைந்தார். செயல்களில் அதிக சக்தியும் அமைதியும் உருவானது. இந்த கதை பரிபூரணமான நம்பிக்கையை உருவாக்கியது மற்றும் நரசிம்மரின் கோபம் அடங்கிய அந்த நாளிலிருந்து உலகத்தில் பரம நீதி நிலவியது.